நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஜோஸ்வா டிவி நேயர்கள் யாவரையும் சிலுவை தியான நிகழ்வுக்காக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தை என்கிற மன்னாவினால் நம்மோடு பேசி நம்முடைய வாழ்விலை தேவைகளை சந்திக்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருந்து வல்ல பெரிய காரியங்களை செய்வாராக. சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தையானது ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தலைகளை தாழ்த்தி தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, இந்த மகிமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சிலுவை தியான ஆசீர்வாத நிகழ்விலும் தேவரீர் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாய் எங்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் ஒருமுகப்படுத்தியர்லுங்க. உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நிறைவான பலனை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுவாராக. நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பானது சிலுவையின் நிழல். இங்கே நாம் வாசித்த வேத பகுதியின்படியாக தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்காக தம்முடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திலே அனுப்பி நம்மை மீட்கும் பொருளாக அவர் சிலுவையிலே தன்னை தாழ்த்தினவராக, சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தவராக, 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தவராக இன்றும் நமக்காய் ஜீவிக்கிறார். இங்கே இந்த சிலுவையின் நிழல் என்பது அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் விடுதலையை தருவதாக, ஆசீர்வாதங்களை தருவதாக, நன்மைகளை தருவதாக இருக்கின்றது. இந்த லெந்து காலமானது அது ஒரு வசந்த காலம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே துளிர் விடுகின்ற ஒரு காலம். ஆண்டவரோடு நம்மை கிட்டி சேர வைக்கின்ற, நெருங்க செய்கின்ற ஒரு காலம். இந்த சிலுவை என்பது அங்கே ஆண்டவரை, அவருடைய குமாரனை அது வெளிப்படுத்துவதாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த நாட்களிலே சிலுவையானது ஒரு மரணத்தின் சின்னமாக, அங்கே தண்டனை கொடுக்கப்படுகின்ற மனிதர்களுக்காய், தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிற மனிதர்களுக்காய் உருவாக்கப்படுகின்ற ஒரு அவமான சின்னமாய் இருக்கின்றது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த
சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டபடியினாலே நம்முடைய வாழ்விலே அது இன்றும் நிழல் தருவதாய் இருக்கின்றது. ஒருவேளை சிலுவையின் நிழல் என்பது ஒரு அருமையான மரத்தின் நிழலிலே நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற நல்ல ஒரு காற்று, வெயிலிலிருந்து ஒரு விடுதலை, சுகமான ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. அப்படியே சிலுவை நிழலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிழல் தருவதாய், நன்மைகளை தருவதாய், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்ற ஒரு வழிவாய்க்காலாய் இருக்கிறது என்பதை சிலுவை நமக்கு உணர்த்துகின்றது. இந்த சிலுவை தரும் ஒரு சில ஆசீர்வாதங்களையும், சிலுவையின் மூலமாய் பல்வேறு ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதையும் குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்தார். வேதவசனம் சொல்லுகிறபடி எபிரேயர் 9:22 இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் மோசேனுடைய காலத்திலும் அங்கே ஒரு பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாவ நிவாரண பலியாக எதையாகிலும் ஒன்றை பலி செலுத்த வேண்டும். இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாய் தன்னுடைய பாவங்களை எப்படியாவது நீக்க வேண்டும் அல்லது பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்கள் பிரயாசப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றும் அநேக ஜனங்கள் அவிதமாய் ஆடு மாடு போன்ற ஜீவன்களுடைய அந்த இரத்தத்தை பலியாய் செலுத்தி தன்னுடைய பாவத்தை எப்படியாவது போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாட்டிலே அவர் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய இரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்காய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார் நம்மை மீட்கும்படியாக. ஆகவே சிலுவையினுடைய அந்த இரத்தம் சிந்துதல் நம்முடைய வாழ்விலே மீட்பை தருவதாய் இருக்கின்றது, அநேக ஆசீர்வாதங்களை தருவதாய் இருக்கின்றது. இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து பெற்றுக்கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது சிலுவை தரும் ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ரட்சிப்பை கட்டளையிடுகிறது. ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற ஒரு வாழ்வு என்பதை வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகின்றது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி. மனம் திரும்புதல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவன் செய்கின்ற குற்றங்களையோ அல்லது அவனிடத்திலே காணப்படுகிற அந்த பாவங்களிலிருந்து தன்னை முழுவதுமாய் விடுவித்துக் கொள்கின்ற ஒரு காரியம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் மனம் திரும்புதல் என்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அந்த மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்கின்ற ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். இந்த ரட்சிப்பு என்பது சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கின்ற ஒரு சொத்து. இந்த சிலுவை நிழல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ரட்சிப்பை தருகின்றது. மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் ஒரு மனிதனை புதிய மனிதனாய் மாற்றுகின்றார். அந்த நித்திய பரலோக வாழ்விற்கு
அவனை தகுதிப்படுத்துகின்றார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள இந்த வசந்த காலத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். சிலுவையினுடைய நிழலானது நம்முடைய வாழ்விலே ரட்சிப்பை கொண்டு வருகின்றது. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இந்த சிலுவை நன்மைகளை, நிழலை, ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது. ஒருவேளை ஒவ்வொரு வருடமும் இந்த லெந்து நாட்களை நாம் அனுசரிக்கின்றோம். சிலுவையினுடைய மேன்மையை குறித்து நாம் நன்றாய் உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் சிலுவையின் மூலமாய் நாம் ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கின்ற இந்த ரட்சிப்பு என்கிற அந்த இலவசமான சொத்தை நாம் பெற்றுக்கொள்ள அல்லது சுதந்திரித்து கொள்ள நம்முடைய மனம் ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. இந்த காலகட்டத்திலே உலகம் பாவத்தை தண்ணீர் போல பருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ரட்சிப்பு என்பது ஒருவேளை அது வார்த்தையிலேயே காணப்படுகின்றது. கிறிஸ்தவ சமுதாயத்திலே பல்வேறு நிலைகளிலே மனிதர்கள் ஆண்டவர் எனக்காய் இரத்தம் சிந்தியிருக்கிறார், சிலுவையிலே எனக்காய் மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதை உணராமலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சிலுவை ஒரு மனிதனுடைய வாழ்விலே மீட்பை, ரட்சிப்பை கொண்டு வருகிறது. எப்பொழுது மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது. இரண்டாவதான ஒரு காரியம், சிலுவை ஒரு மனிதனுடைய வாழ்விலே சுக வாழ்வை கட்டளையிடுகின்றது. ஏசாயா 53 அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையின் நிழல் ஒரு மனிதனுடைய வாழ்விலே சுக வாழ்வை கொடுக்கின்றது. ஒருவேளை மனிதர்கள் தன்னுடைய வியாதியானது சுகமாக வேண்டும் என்று சொல்லி பல்வேறு இடங்களை நாடி தேடி அலைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மருத்துவரிடத்தில் சென்றால் விடுதலை கிடைக்குமாம், அல்லது இந்த மனிதரிடத்திலே சென்றால் ஏதாகிலும் நன்மை கிடைக்குமா என்று சொல்லி எப்படியாவது நம்முடைய இந்த நன்மைக்காய் ஓடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் நமக்காய் சுக வாழ்வை சம்பாதித்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே வருகின்ற எல்லா நிலைகளிலும், எல்லா பலவீனங்களிலும் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர் அவர் நம்மோடு இருக்கின்றார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். சிலுவையிலே அவர் நமக்காய் சம்பாதித்து வைத்து இருக்கின்றது நம்முடைய சுக வாழ்வு. ஆகவே இந்த சிலுவை நிழல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அது சுக வாழ்வை கட்டளையிடுகின்றது. வேதத்திலே நாம் அநேகம் தேவ மனிதர்களை பார்க்கலாம். அவருடைய வாழ்விலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து தன்னுடைய ஆயுசு நாட்களை பெருக்கிக் கொண்ட மனிதர்கள், தன்னுடைய வாழ்விலே பலவீனங்களை மாற்றி நன்மைகளை பெற்றுக்கொண்ட மனிதர்கள். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் அநேகரை சுகப்படுத்தினார், அநேகருடைய வாழ்விலே விடுதலை கட்டளையிட்டார். அவர் சிலுவையிலே அந்த சம்பாத்தியத்தை நமக்காய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உன்னுடைய சுகவாழ்வு துளிர்க்கும்படியாக இந்த வசந்த காலத்திலே சிலுவையின் நிழலிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை நான் நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவரே தஞ்சம் என்று சொல்லி நாம் அவருடைய பாதத்திலே காத்திருக்கின்ற பொழுது, இந்த சிலுவையின் நிழல் நம்முடைய வாழ்விலே சுக வாழ்வை கட்டளையிடுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக சுகமளிக்கும் கூடுகைகளிலே, அநேக நற்செய்தி கூட்டங்களிலே மக்கள் திரளாய்
ஓடி வருகிறார்கள். காரணம் என்ன? ஆண்டவர் அவர் சுகம் தருகிறவர் என்று சொல்லி, எப்படியாவது இந்த கூட்டத்திற்கு சென்றால் என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகள், என்னுடைய உறவினர் அல்லது என்னுடைய நண்பர் சுகமாகி விடுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு எத்தனையோ பேர் கூட்டங்களுக்காக, நற்செய்தி கூட்டங்களுக்காக, சுகமளிக்கும் கூட்டங்களுக்காக அழைத்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். காரணம், சிலுவையின் நிழல் அது நம்முடைய வாழ்விலே ஒரு விடுதலையை, சுக வாழ்வை கட்டளையிடுவதாக இருக்கின்றது. அதை நம்முடைய ஆண்டவர் அவர் சம்பாதித்து வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த சிலுவையின் நிழலிலே நாம் தஞ்சமுடைய, அவருடைய பாதத்திலே காத்திருக்க இந்த லெந்து காலங்களை நாம் உபயோகப்படுத்துவோம். லெந்து காலங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து சென்ற பொழுது அநேகர் அங்கே வியாதியினால் மரித்து போகிறார்கள். அங்கே அவர்களுக்காய் ஒரு கொம்பு அங்கே வைக்கப்படுகின்றது. அவர்கள் அதை நோக்கி பார்க்கின்ற பொழுது அங்கே பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய வியாதியிலிருந்து, அங்கே மரண படுக்கையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனமே, இன்று ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த சிலுவையின் நிழலின் ஆசீர்வாதத்தை நாம் நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே சுக வாழ்வை அவர் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். மூன்றாவதான காரியம், சிலுவை நிழலானது சாபத்தை மாற்றுகிறதாய் இருக்கின்றது. ஒருவேளை அநேக மனிதர்கள் ஏதோ ஒரு சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்விலே முன்னேற விடாதபடி பல்வேறு காரியங்கள் ஒரு சாபமாய் காணப்படுகின்றது. காரணம், மனிதனுடைய மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள். ஒருவேளை முன்னோர்களுடைய சாபங்கள், அது ஒரு மனிதனை தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். அநேக ஆண்டவரை அறியாத மக்களுடைய வாழ்விலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பல்வேறு கட்டுகளிலே அந்த குடும்பமானது கட்டப்பட்ட நிலையிலே இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காரியங்கள் சம்பவித்து கொண்டே இருக்கும். காரணம், சாபங்கள். இந்த விதமான சாபங்களை சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் அவர் நீக்கி வெற்றி சிறந்தவராயிருக்கிறார். சிலுவையின் நிழல் ஒரு மனிதனுடைய வாழ்விலே சாபத்தை முறிக்கிறதாய் இருக்கின்றது. அவர் நமக்காய் சாபமானார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகின்றது. சிலுவையிலே நமக்காய் அவர் சம்பாதித்து வைத்திருக்கின்ற சொத்து, அது நம்முடைய வாழ்விலே சாபத்தை முறிப்பதாயிருக்கின்றது. எந்த சூழ்நிலையாயிருந்தாலும், எப்பேற்பட்ட நிலையாயிருந்தாலும், ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, இந்த சிலுவையின் நிழலிலே வருகின்ற பொழுது அவர் நமக்கு அடைக்கலம் தருகிறவராய் இருக்கின்றார். சிலுவையின் நிழல் ஒரு மனிதனுடைய வாழ்விலே சாபத்தை முறிக்கின்றதாய் இருக்கின்றது. இந்த அருமையான செய்தி வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த சிலுவையின் நிழலிலே வந்து தஞ்சமடையும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். சிலுவை நிழலிலே ரட்சிப்பு, சிலுவை நிழலிலே சுகவாழ்வு, சிலுவை நிழலிலே சாபத்திலிருந்து மீட்பு, அது நம்முடைய ஆண்டவர் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள, அந்த சுகவாழ்வை நாம் சுதந்திரித்து கொள்ள இந்த நாட்களிலே நம்மை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். குயவன் கையிலே களிமண்ணை போல நாம் அவருடைய கரத்தில் அவருடைய சித்தத்தின்படியாய் அவர் வணையும்படியாய் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, நம்முடைய பாவத்திலிருந்து ஒரு மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது, அனுதினமும் அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரையே நாம் நோக்கி பார்த்து நடக்கின்ற பொழுது, இந்த சிலுவை நிழல் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்விலே ரட்சிப்பை கட்டளையிடுகின்றது. அது நம்முடைய வாழ்விலே மீட்பை தர வல்லமுள்ளதாக இருக்கிறது. தேவாதி தேவனை
நாம் நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் இந்த சிலுவை நிழலின் ஆசீர்வாதங்களை அவர் நிச்சயமாய் கட்டளையிட வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த செய்தி வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்முடைய வாழ்விலே அவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை உயர்த்தி வழிநடத்த, கனப்படுத்தி வழிநடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, இந்த சிலுவையின் நேரம் செய்தி வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சிலுவையின் நிழல் என்கிற இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்தவர்களாக பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்ற வாழ்வு வாழ, நல்ல சுக வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ, சாபங்களிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ தேவனிಗೆ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எது ஆண்டவரே இவருடைய வாழ்வை தடை பண்ணி வைத்திருக்கிறதோ, பாவ வாழ்க்கை ஒருவேளை தடை பண்ணி வைத்திருக்கிறதோ, ஒருவேளை சுகவீனங்கள் தடை பண்ணி வைத்திருக்கிறதோ, ஒருவேளை சாபமான சூழ்நிலைகள் தடை பண்ணி வைத்திருக்கிறதோ, சிலுவையிலே எங்களுக்காய் சாபமான ஆண்டவர், சிலுவையிலே எங்களுக்காய் ரத்தம் சிந்தின ஆண்டவர், இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஒரு புது விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன நிலைகளிலே கட்டப்பட்டிருக்கிறார்களோ, என்னென்ன சூழ்நிலைகளிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த வேளையில் ஒரு புது விடுதலையை ஆண்டவரை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிப்பின் பாதையிலே ஆண்டவரை உம்மே சார்ந்து பார்க்கிற ஒரு வாழ்க்கையிலே தேவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சிலுவையின் நிழலின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையின் பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரை விடுவித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர், தடைகளை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, பொறுப்படுத்திக் வழி நடத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.